ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்றைக்கி என்ன அன்பாக்சிங்னா, என்னோடய நியூ ரெண்டல் ஹோமுக்கு நான் புதுசாக வந்து இன்னொரு பொருள் வாங்கியிருக்கேன். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜ் தான். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஜஸ்ட் அந்த பாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய அன்பாக்சிங். அண்ட் சாரி ஃபார் இது வந்து கொஞ்சம் வெர்டிக்கலாக ஆகிடுச்சு, நான் ஹரிசாண்டலாக எடுத்துருக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஆன்லைனில் வாங்கலை, நான் கடையில் தான் போய் வாங்கியிருந்தேன். சாரி, ஒரு என்டர்பிரைசஸில் போய் வாங்கியிருந்தேன், எங்கள் ஏரியாவில் இருக்கிற ஒரு கடையில். ஸோ அது மட்டும் நான் வாங்கலை, இது கூடவே வந்துட்டு நான் கிரைண்டரும் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ கிரைண்டர் பற்றி கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ நான் இப்போ போச்சு இல்லையா, ஸோ அந்த ரெண்டு ஃப்ரிட்ஜ் தான் நான் ஃபைனலாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் கலர் வந்து இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட டீட்டெயில் வந்து 3 ஸ்டார் ஃப்ரிட்ஜ் தான். ஸோ இது வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து எல்ஜி பிராண்டோட 3 ஸ்டார் ஃப்ரிட்ஜ். இதோட ரேட் வந்து 18,000 வந்துச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுவும் கிரைண்டரும் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கணுன்னு தான் ஆசை. இது வந்து ரெண்டல் ஹோம் அப்படிங்கிறதுனால திருப்பி வேறு ஏதாவது ஹோம் ஷிஃப்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து என்னை வந்து வாங்க விடலை. அப்பா, அம்மா அண்ட் ஹஸ்பண்ட் எல்லாருமே வந்து இந்தே எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டில் நான் எனக்கு பிடிச்ச கலர் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதே மாடல் நான் வேறு ஃப்ரிட்ஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஃப்ரிட்ஜுக்கு வந்து நான் ஸ்டெபிளைசர்லாம் வாங்க கிடையாது. மேக்ஸிமம் இப்போ ஃப்ரிட்ஜ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்பில்ட் ஸ்டெபிளைசராக தான் இருக்குது. ஸோ நான் அது வந்து தனியாக வாங்கலை. அண்ட் ஒரு வழியாக நான் கடையில் வந்து அமௌண்ட் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமும் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்துச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தும் அதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் கழித்து தான் நான் வந்து ஃப்ரிட்ஜவே ஆன் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு வழியாக இந்த கலர், இந்த பிராண்டில் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அந்த உள்ளே இருக்க திங்ஸ் எல்லாமே சின்ன சின்ன அந்த பேப்பர்ஸ், கொஞ்சம் அந்த கீஸ் எல்லாமே உள்ளே இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே எடுத்துகிட்டு லைட்டாக டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து தொடச்சி விட்டுட்டு நல்லா வந்து சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பொருள் வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கும்பொழுது ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு, ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. மனசார வந்து சாமி கும்பிட்டுட்டு அந்த ஃப்ரிட்ஜுக்கெல்லாம் வந்து பொட்டு வச்சு, தெரியல ஃபஸ்ட்டு வந்து பொட்டு வச்சுட்டு அப்புறம் தான் சாமி கும்பிடணும். நான் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் பொட்டு வச்சேன்னு நினைக்கிறேன். ஸோ பொட்டெல்லாம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டுட்டு உள்ளே வந்து திங்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது வரையுமே காய்கறி எல்லாமே வெளியே வச்சு ரொம்ப வாடி போய் அழுகி போய் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நியூ ஹோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து லேட் ஆகிடுச்சு செட் ஆகிறதுக்கு. ஸோ பொறுமையாக சாமி கும்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் உள்ளே பால் தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். முக்கியமாக வந்து 2-3 ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஸோ நானே வந்து ஆன் பண்ணி விட்டுட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ ஐஸ் வந்துட்டு மேலே ஃப்ரீசரில் வச்சுட்டு பால் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்றா எடுத்து நான் வந்து உள்ளே வச்சுருந்தேன். ஸோ லைட்டாக அந்த பேப்பர்ஸ்லாம் இருந்துச்சு, அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ண முடியும், அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து திங்ஸ்லாம் வந்து உள்ளே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.